السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: قال الله عز وجل: أنا عند ظن عبدي بي فليظن بي ما شاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழனைத்து உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளத்தின் இபாதத்துகள், கல்வால் செய்யப்படும் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள இபாதத் அர் ரஜா. அர் ரஜா அப்படின்ற அரபி சொல்லுக்கு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தல். எதை எதிர்பார்க்கின்றோம்? மூன்று விதமான விஷயங்களை ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பான். முதலாவதாக அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய உதவி. அவனுடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பான். இரண்டாவதாக எல்லா நல்ல செயல்களுக்கும், எல்லா விதமான இபாதத்துகளுக்கும், அவன் செய்கின்ற நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நல்ல பலனை, நற்கூலை எதிர்பார்ப்பான். மூன்றாவதாக அவன் செய்கின்ற தீய காரியங்கள், பாவங்கள், அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்கள், அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயங்கள், அல்லாஹ் ஹராம் செய்த விஷயங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்கள் செய்யும் பொழுது, செய்த பிறகு அல்லாஹ் அதை மன்னிப்பான் என்று எதிர்பார்த்தல். மூன்று விஷயங்கள். நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவின் உதவி. இரண்டாவது, செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நற்கூலி. மூன்றாவது, செய்துவிட்ட பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. இந்த மூன்று சிந்தனைகள், இந்த மூன்று எண்ணங்கள், மூன்று எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நொடியும் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் நம்மால் ஈமான் என்ற அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு அடையாளமும் காண்பிக்க முடியாது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, நானே இந்த காரியத்தை செய்து விடுவேன், என்னாலே முடியும், என் முயற்சியாலே நான் முடித்து விடுவேன் என்று அவன் எண்ணினால், என்று அவன் நம்பினால், அவன் தன்னைத்தானே ஏமாற்றுகிறான். ஏனென்று சொன்னால், ஒரு முஃமினுடைய அகீதா என்னவென்று சொன்னால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அனைத்து விதமான சக்திகளையும், அனைத்து விதமான கூவத்தும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. அதனால்தான் உதாரணத்திற்கு தொழுகையிலே, பாங்கிலே, அசானிலே முஅத்தின் ஹய்ய அல ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று குறிப்பிடும் பொழுது, வாருங்கள் தொழுகையை நோக்கி, வாருங்கள் வெற்றியை நோக்கி என்று சொல்லும்போது, வருகிறேன் என்று சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுகிறோம்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். வர ஆசைதான் படுகின்றேன், வருகின்ற எண்ணம் இருக்கின்றது, ஆனால் நானாக அங்கே செல்ல முடியாது, அல்லாஹுடைய உதவியை தவிர. அல்லாஹ் உதவினால் அன்றி, அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்காவிட்டால் என்னால் இந்த தொழுகையை நாடி கூட வர முடியாது. இதுதான் ஒரு முஃமினுடைய அகீதா, இதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. ஆகையால் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது என்பது அர் ரஜா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் குதுசி. ஹதீஸ் குதுசினா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹதீஸ் குதுசினா என்ன? ஹதீஸ் குதுசினா என்ன?
அல்லாஹ் கூறினான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பது. அது ஹதீஸுடைய ஒரு பங்கு. அல்லாஹ் கூறினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது. இது குர்ஆனிலே இல்லை, ஆனால் ஹதீஸிலே வரும். என்ன கூறுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அன இன்த ظنி அப்தி பி, நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறான நம்பிக்கை வைத்திருக்கின்றானோ, என்னை பற்றி எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் கொண்டுள்ளானோ, நான் அவ்வாறே அவனிடத்தில் நடந்து கொள்வேன். அன இன்த ظنி அப்தி பி, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நான் என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் கொண்டுள்ளானோ அதே போல்தான் நான் அவனிடத்திலே நடந்து கொள்வேன். ஃபல்யதுன்னு பிமா ஷாஅ, அவன் என்னை பற்றி எப்படி வேணாலும் அபிப்பிராயம் கொள்ளட்டும். என்ன அர்த்தம்? ஒருத்தர் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு வெளியேறான்னு சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். ஒருத்தன் அல்லாஹ் இந்த காரியத்தை கபூல் செய்வான், இந்த நன்மையை கபூல் செய்வான் என்று ஒரு நல்ல காரியம் செய்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஒருத்தர் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் துவா கேட்டால் அந்த துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அபிப்பிராயம் கொண்டால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். இதுதான் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி இருக்க வேண்டிய அபிப்பிராயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யமூத்துன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லா. லா யமூத்தன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் மரணிக்க வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யமூத்துன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் மரணிக்க வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ், எந்த நிலையை தவிர அல்லாஹ்வின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத நிலையில் அவர் மரணிக்க வேண்டாம். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு விட்டு அவர் மரணிக்கட்டும். மரணம் எப்பொழுது வரும் யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சென்று சந்திக்கும் எந்த தருணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ்வை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வது, இது அர்-ரஜா. இதுக்கு நேர்மாறான ஒரு வார்த்தை இருக்குது, அல் அமானி. அல் அமானி, அர்-ரஜா என்பது அல்லாஹ்வை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வது, அல்லாஹ்வை பற்றி நல்ல சிந்தனை வைப்பது, அல்லாஹ்வை பற்றி நல்ல நம்பிக்கை வைப்பது. அல் அமானி அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னு சொன்னால், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான் நம்புறது. எப்படி? நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் நன்மைக்கான காரியமே செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை வழிபடவே மாட்டேன், நான் தொழ மாட்டேன், நான் நோன்பு வைக்க மாட்டேன், நான் இபாதத் செய்ய மாட்டேன், நான் குர்ஆன் ஓத மாட்டேன், ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், நல்லா மன்னிச்சிருவான், அல்லாஹ் ரொம்ப கிருபை உள்ளவன், அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் நுழைச்சிருவான் அப்படின்ற அவநம்பிக்கை, தவறான நம்பிக்கை, கனவு காண்பது என்பது அல் அமானி. எதுவுமே நம் புறத்திலிருந்து முயற்சி எடுக்காமல், எந்த விஷயமும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய எந்த இபாதத்தும் செய்யாமல், எந்த ஒரு நற்காரியமும் செய்யாமல், எந்த ஒரு தீங்கிலிருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளாமல் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய அன்றாட வார்த்தை என்ன? அல்லாஹ் மன்னிப்பா, பரவாயில்ல பை, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் பை, அல்லாஹ் ரஹீம் பை, அல்லாஹ் கஃபூர் பை, அல்லாஹ் ரவுஃப் பை, எல்லாம் ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக உங்கள் பங்கு என்ன? இதுதான் ஒவ்வொருவரும் தனக்கு தானே கேட்கக்கூடிய கேள்வி. இது ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே குர்ஆனிலே பார்க்கிறோம், எந்த ஒரு நிலையிலும் தான் உதவி செய்வதற்கு முன்பாக, தான் முஃமினுக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முஃமினிடத்திலே அந்த முதல் அடியை முஃமினிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பான். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் இன்னும் மென்மேலாக உங்களுக்கு வாரி வழங்குவேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்வேன். வ இஸ்தஅதன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இதுதான் சொல்லுவான், ஃபஸ்குருல்லாஹ யஸ்குருக்கும், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் கட்டளையிட்டதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஆகையால் நாம் நம்முடைய பங்கை செலுத்திவிட்டு நம்மால் இயல்ந்த அந்த முயற்சியை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல பலனை எதிர்பார்ப்பது தான் ரஜா. எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நான் இருந்த மாதிரியே இருப்பேன், நான் என் வீட்டிலே இருப்பேன், நான் எங்கே போக மாட்டேன், நான் எதையும் பண்ண மாட்டேன், எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக எதுவும் நான் குர்பானி பண்ண மாட்டேன், எதுவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த தியாகத்தையும் நான் பண்ண மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என் மேலே கிருபை காமிக்கணும், அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் என்னோட அமல்களை இல்லாத அமல்களை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் அனுமதிக்கணும் என்றது இது தவறான கொள்கை, தவறான எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்ய மாட்டான். அஹ்லுல் கிதாபை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் தில்க அமானியுஹும் குல் ஹாத்து புர்ஹானக்கும், இது அவங்களுடைய வீண் கனவு, இது ஒரு பலிக்காத கனவு, எதுவுமே செய்யாமல் நாங்கள் சொர்க்கத்துக்கு உறுதியானவர்கள், நாங்கள் சொர்க்கத்துக்கு உரிமைக்காரர்கள் என்று அவர்கள் கொண்டாடுவது இது வீண், அவர்களோட வீண் கனவு, வீண் எதிர்பார்ப்பு. இது ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்ற மாட்டான். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி நல்ல அபிப்பிராயத்தை கொள்ளும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் வைத்து தௌஃபீக் செய்வானாக. அதேபோல் நல்ல அமல்களை செய்து தீய காரியங்களை விட்டு விலகி இருந்து அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பு வைக்கும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.